ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் இருந்த பின்பு சோதனைக்காரன் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று வேத வசனங்களை ஆண்டவர் மேற்கோள் காட்டுகிறார். கானாவூர் திருமணத்தில், கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக ஆண்டவர் மாற்றினார். மலை பிரசங்கத்தில் 5 அப்பங்களை 2 மீன் துண்டுகளை 5000 பேரை போஷித்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவர் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறார். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உங்களை போஷித்தார் என்று மோசே சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அறிகிறோம். தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். எனவே இந்த வார்த்தைகள் நமக்கு போஜனமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.